ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. சண்டேக்கு நான் இட்லியை வச்சுருந்தேன். இட்லி வந்து மிச்சமாயிட்டு ஒரு 2 தட்டு இட்லி. திருப்பி இதுக்கு என்ன சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும். அதனால நான் இட்லி உப்புமா பண்ணிடலாம். அது இன்றைக்கி பொடி பண்ணியிருந்தேன்னா பொடி உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இட்லியில் நிறைய விதம் செஞ்சும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தா லிங்க்கு கொடுக்க பார்த்துக்கோங்க. இதுக்கு எல்லா இட்லியும் நான் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். நனைச்சி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம தாளிக்க தான் போகிறோம். அது என்னெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும்னு பாருங்கள். ஒரு கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பொடி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உதுத்து வச்ச அந்த இட்லியை மேல்ட்டால் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான இட்லி உப்புமா ரெடி. இதுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட்டுனா, நான் வந்து இட்லி பொடி வீட்டிலே செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த வீடியோ நான் போடவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நான் திருப்பி பொடி செய்யும் போது உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நல்ல எள்ளு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே போட்டு சூப்பராக ஒரு மிளகாப்பொடி பண்ணியிருக்கேன். இந்த இட்லி இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் பொடி போட்டு பண்ணுறனாக்கல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இட்லி மிச்சம் வந்ததுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே சம்மர் வெக்கேஷனுக்குள்ளே ஒரு இது தான். ஏன்னா எப்படி வேணாலும் நம்ம சாப்பாடு மிஞ்சி தான் போவோம். இந்த எல்லா சாப்பாடும் நம்ம கரெக்டாக பண்ணுவோன்னு கிடையாது. அன்றைக்கி நான் சப்பாத்தி மிச்சமாச்சு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்க. இன்றைக்கி இட்லி மிச்சமாகதில் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துருக்கீங்க. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீயோ காஃபியோ அப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி டீ தான் போட்டு வச்சுருந்தேன். நல்லா தட்டில் பரமாறி கொத்தமல்லி தூவி இது கூட ஒரு கிளாஸ் சுட சுட ஒரு டீயும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வெங்காயம், கொத்தமல்லி, காஞ்ச மிளகா அப்படியே ரவா உப்புமா மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா சூப்பரான இட்லி உப்புமாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.